Hey guys, நம்ம வேலை செய்யும்போது எவ்வளவு ஃபோக்கஸ்டா இருக்கிறோம், ஒரு நாளைக்கு எந்த அளவுக்கு நம்ம எனர்ஜெட்டிக்கா இருக்கிறோம், நம்மளோட ஹெல்த் எப்படி இருக்கும் and நம்ம வர்க் பண்ணும்போது நம்மளோட குவாலிட்டி எப்படி இருக்கும்னு சொல்லி டிசைட் பண்றதே நம்மளோட தூக்கம் தான். அது மட்டும் இல்லாம ஹார்ட் ப்ராப்ளம், கேன்சர் இந்த மாதிரியான விஷயங்கள் கூட நம்ம தூங்காம இருக்கும் பொழுது, நம்ம ஒழுங்கா தூங்காம இருக்கும் பொழுதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம எந்த குவாலிட்டியில தூங்குறோம், நமக்கு எவ்வளவு தூக்கம் கிடைக்குது, இதை பொறுத்து தான் இந்த மாதிரியான நோய்கள் நம்ம கிட்ட வருது. அண்ட் ஆல்சோ இது நீங்களும் உணர்ந்திருப்பீங்க, நைட் நேரம் ஒழுங்கா தூங்காம அடுத்த நாள் காலையில வேலைக்கு போகும்போது நீங்க செய்யக்கூடிய வேலையும் ஒழுங்கா ஓடாது. அண்ட் ஆல்சோ அந்த வேலையில உங்களுக்கு நார்மலா ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸை விட அன்னைக்கு கொஞ்சம் ஹையாவே இருக்கும். நம்மளோட இந்த பிரெயினுக்கு 24 ஹவர்ஸ் ஜஸ்ட் பிரேக் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட பிரெயின் பாதிப்புக்கு ஏற்படும். சோ இப்படி கரெக்டான ரெஸ்ட் நம்ம மூளைக்கு இல்ல அப்படின்னா நம்ம மூளைக்கு போகக்கூடிய அந்த குளுக்கோஸோட அளவு கம்மியாகி நம்ம ஒழுங்கா திங்க் பண்ணாம முட்டாள்தனமா பிஹேவ் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ மூளைக்கு தேவையான குளுக்கோஸோட அளவு கம்மியா இருக்கு அப்படிங்கறதுனால நம்மளோட பாடி கிட்ட கேட்கும். சோ அது எப்படி கேட்கும் அப்படின்னா, நீங்க இப்ப பசியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சிக்னலை கொடுத்து உங்களை சாப்பிட வைக்கும். சோ இப்படி நீங்க அதிகமா சாப்பிடும் பொழுது உங்களுக்கு அதிகமான வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். சோ நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்களேன், நைட் ஷிஃப்ட் போறவங்க அவங்களோட யூசுவல் வெயிட்டை விடையும் கொஞ்சம் அதிகமான வெயிட்டா, அதாவது குண்டா இருப்பாங்க. சோ அதுக்கான காரணமே இந்த ஒண்ணுதான். சோ இந்த மாதிரி தூக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்க நிறைய விஷயங்கள் இருக்குது, இன்னைக்கு வீடியோவா பார்க்க போறோம். சோ கைஸ் கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன் அப்படின்னா தூக்கத்தை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் இதுல ஷேர் பண்ண போறோம். சோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், நீங்க ஒரு ஸ்லீப்பிங் எக்ஸ்பர்ட்டா மாறிடுவீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹியூமன் தூங்கக்கூடிய அந்த பொசிஷன்ஸை பத்தி நம்ம பார்க்கலாம். யூசுவலா நம்ம தூங்கக்கூடிய அந்த பொசிஷன்ஸ் வந்து போன்ஸ், மசில்ஸ், ஜாயிண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும் அஃபெக்ட் பண்ணாம நம்மளோட பிளட் ஃப்ளோ, ஹார்மோன் ப்ரொடக்ஷன், ஹார்ட் ஃபங்க்ஷன், பிளட் பிரஷர், சோ இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்கள் எஃபெக்ட் ஆகுது. சோ மொத்தமா 3 காமன் ஸ்லீப்பிங் பொசிஷன்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பேக்ல தூங்குறது, செகண்ட் ஒன் சைடா படுக்கிறது, அண்ட் மூணாவதா வந்து நெஞ்சும் ஸ்டொமக்கும் தரையை ஒட்டி பிரஷர் கொடுக்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்டைல்ல தூங்குறது. அண்ட் ஆல்சோ இந்த 3 காமன் பொசிஷன்லயும் அதிகமா பீப்பிள்ஸ் தூங்குறது இந்த சைடா படுத்து தூங்குறது தான். சோ இந்த பொசிஷன்ஸ்ல தான் மனுஷங்க அதிகமா படுக்குறாங்களாம். சரி வாங்க இந்த சைட் பொசிஷன்ஸை பத்தி தெளிவா பார்க்கலாம். ஒருவேளை நீங்க நைட் தூங்கும் பொழுது ரைட் சைட் கீழே இருக்கிற மாதிரி நீங்க படுத்தீங்க அப்படின்னா உங்களோட டைஜஷனுக்கு அதிகமான பாதிப்புகள் ஏற்படும். ஏன் அப்படின்னா நம்ம சாப்பிடும் பொழுது ஈசோஃபேகஸ் அப்படிங்கக்கூடிய அந்த உணவு குழாய் வழியா தான் இந்த உணவுகள் நம்மளோட ஸ்டொமக்குக்கு போகுது. அண்ட் ஆல்சோ இந்த ஸ்டொமக்குள்ள அதிகமான கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகி அந்த சாப்பாடை, அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடை செரிக்க வைக்கும். சோ இந்த ப்ராசஸ்னால தான் நம்ம டெய்லி சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடு செரிக்குது. சோ நம்மளோட ஸ்டொமக்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நான் ரிட்டர்ன் வால்வ், அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடு ரிட்டர்ன் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்மளோட உடம்புல டிஃபால்ட்டாவே இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் இருக்கும். ஆனா நம்ம நைட் தூங்கும் பொழுது ரைட் சைட் கீழே இருக்கிற மாதிரி நம்ம தூங்கும் பொழுது நம்மளோட ஸ்டொமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபுட்ஸ் நம்மளோட உணவு குழாய் வழியா அது திரும்பவும் வாய்க்கிட்ட வர மாதிரி ஆகிரும். சோ இப்படி நீங்க தூங்கும் பொழுது உங்களுக்கு அசிடிட்டி, ஹார்ட் பர்ன் இந்த மாதிரியான விஷயங்கள் கூட ஏற்படலாம். அண்ட் இதனாலதான் உங்களுக்கு அடிக்கடி வாமிட் வர மாதிரி அடிக்கடி தோணிக்கிட்டே இருக்குது. சோ இந்த மாதிரி நீங்க ரைட் சைட் கீழே இருக்கிற மாதிரி நீங்க படுக்கும் பொழுது உங்களுக்கு ஏகப்பட்ட காம்ப்ளிகேட்டடான விஷயங்களை ஏற்படுத்திடும். சரி, நீங்க ஒருவேளை ரைட் சைட் கீழே இருக்கிற மாதிரி இல்லாம லெஃப்ட் சைட் கீழ இருக்கிற மாதிரி நீங்க படுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் தான். நேச்சுரலாவே நம்மளோட ஸ்டொமக் வந்து ஒரு தொட்டில் மாதிரி இருக்கும். இப்படி இருக்கிறதுனால லெஃப்ட் சைட் கீழ இருக்கிற மாதிரி நம்ம படுக்கும் பொழுது கிராவிட்டியோட பவர்னால நம்மளோட ஸ்டொமக்கும் கீழே இருக்கப்படும். சோ இப்படி இருக்கிறதுனால நம்ம ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய அந்த சாப்பாடு வந்து உணவு குழாய்க்கு கிட்ட வரதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஏன் அப்படின்னா அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ்னால அது கீழே இருக்கப்படும். அண்ட் ஆல்சோ ஸ்டொமக் வந்து ஒரு தொட்டில் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால நாம சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடு வந்து ஈஸியாவே டைஜஸ்ட் ஆகும். சோ அதனாலதான் சொல்றேன், ரைட் சைட் கீழே இல்லாம லெஃப்ட் சைட் கீழே இருக்கிற மாதிரி படுங்க அப்படின்னு சொல்றேன். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி நீங்க தூங்கும் பொழுது, இந்த மாதிரி லெஃப்ட் சைட் கீழ இருக்க மாதிரி நீங்க தூங்கும் பொழுது உங்களோட டைஜஷனுக்கு மட்டும் இது ஹெல்ப் பண்ணாம நம்ம பாடிக்கும் ஹார்ட்டுக்கும் கனெக்டா இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிளட் வால்வான அயோட்டா, இந்த அயோட்டா நம்ம பாடி ஃபுல்லாமே பிளட் சப்ளை பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணுது. சோ இப்படி நம்ம ரைட் சைட் கீழ படுத்து தூங்கும் பொழுது இந்த அயோட்டாக்கு வந்து பிளட் சப்ளை பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நீங்க ரைட் சைட் கீழ இருக்கிற மாதிரி நீங்க படுக்கும் பொழுது இந்த அயோட்டா வந்து பிளட் சப்ளை பண்ற கஷ்டப்படும். இப்படி இருக்கிறதுனால உங்க ஹார்ட்டுக்கு நிறைய பிரஷர் தேவைப்படும். சோ இப்படி இருக்கிறதுனால இந்த அயோட்டாக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா அமையும். அது மட்டும் இல்லாம நம்மளோட லிம்பாட்டிக் சர்க்குலேட் சிஸ்டமோட மெயின் ஆர்கனான ஸ்ப்ளீனுக்கு லெஃப்ட் சைடா நம்ம படுக்கும் பொழுது அந்த ஒரு பார்ட்டுக்கு பிளட் ஈஸியாவே சப்ளை ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஸ்ப்ளீன் வந்து நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய அசுத்தங்களை கிளீன் பண்ணுது. செத்து போன அந்த பிளட் செல்ஸை கிளீன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு உடம்பு சரியில்லாம போனாலோ நம்மளோட உடம்புல கட் காயங்கள் ஏதாவது ஏற்பட்டாலோ சோ இந்த ஸ்ப்ளீன் தான் நம்மளோட பிளட்டை வந்து சுத்தப்படுத்தும். சோ நம்மளோட உடம்ப குணமாக்குறதுக்கும் இந்த ஸ்ப்ளீன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஆனா இங்க ஒரு விஷயம் என்னன்னா, மசில் கான்ட்ராக்ஷனால தான் இந்த ஒரு ஸ்ப்ளீனுக்கு பிளட் அதிகமா போகுது. சோ அதனால தான் சொல்றேன், லெஃப்ட் சைடா நம்ம படுக்கும்போது கிராவிட்டி ஃபோர்ஸ்னால சீக்கிரமா ஸ்ப்ளீனுக்கு பிளட் சப்ளை ஆகும். சோ சிம்பிளா உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா, லெஃப்ட் சைடா கீழ இருக்கிற மாதிரி நீங்க படுக்கும்போது உங்களுக்கு டைஜஷன், சர்க்குலேஷன், டிசீஸ் பிரிவென்ஷன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க தூங்கும்போது உங்களோட பாடி உங்களோட உடம்புக்குள்ள அதிகமா ஃபங்க்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சா, ஈஸியா பண்ணணும் அப்படின்னு நினைச்சா லூசா இருக்கக்கூடிய Dress வியர் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறமா 3 காமனான பொசிஷன் சொன்னல, அதுல நம்ம வந்து சைடா படுக்கிறத பத்தி பார்த்தோம். இப்போ ஸ்ட்ரைட்டா படுக்கிறது, நிமிர்ந்து படுக்கிறது. இந்த பொசிஷன்ல படுக்கிறதுனால
இதனால அதிகமான அட்வான்டேஜஸ்லாம் கிடையாது. சோ எந்த ஒரு வித அதிகமான எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸும் எடுக்க தேவையில்லை. அண்ட் ஆல்சோ இப்படி தூங்குறதுனால நமக்கு எந்த விதமான பெயின்ஸும் ஏற்படுறது இல்ல. ஆனா இந்த பொசிஷன்ல தூங்குறதுனால நிறைய பேருக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் ஏற்படலாம். அது என்ன அப்படின்னா அதிகமா கொரட்டை விடுறது. சோ இதனால உங்களோட மூச்சு அடைக்கிற மாதிரி ஸ்லீப் அப்னியா அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு விஷயமும் ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு டிசீஸ் வந்து நீங்க தூங்கும் பொழுது உங்களோட மூச்சு விடுற ப்ராசஸ ரொம்பவே கஷ்டமாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சைடோரமா படுத்து ஐ மீன் லெஃப்ட் சைட் கீழ இருக்கிற மாதிரி படுங்க, உங்களுக்கு அது ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயமா அமையும். அண்ட் ஃபைனலான ஒரு பொசிஷன் தான் இது. ஐ மீன் ஸ்டொமக்கும் செஸ்டும் கீழ தரையில படுற மாதிரி பிரஷர் கொடுக்கிற மாதிரி தூங்குறது. இந்த உலகத்துல worst sleeping position அப்படின்னு சொன்னாலே அது இத தான் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இப்படி நம்ம தூங்கும் பொழுது நம்மளோட முதுகு தண்டு, நம்மளோட கழுத்து பகுதி, இந்த மாதிரியான பகுதிகள் அதிகமான பாதிப்புகளை ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இது ஒரு நேச்சுரல் ரெஸ்டிங் பொசிஷன்ல இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நம்மளோட முதுகு தண்டான கீழ் பகுதி இருக்கு பாத்தீங்களா, அந்த கீழ் பகுதியில அதிகமான ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த பொசிஷன்ல நம்ம படுக்கும் பொழுது முதுகு தண்டுக்கு மட்டும் இல்லாம டைஜஷன் ப்ராப்ளமும் சர்க்குலேஷன் ப்ராப்ளமுக்கும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ல நம்ம தூங்கும் பொழுது நம்மளோட பேக் பெயினுக்கும் டைஜஷன் ப்ராப்ளமுக்கும் சர்க்குலேஷன் ப்ராப்ளமையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்ம ஸ்டொமக்கு வந்து அதிகமான பிரஷர் போட்டு தூங்குற மாதிரி ஆகிரும். சோ இப்படி இருக்கிறதுனால அது அதிகமான பிரஷரை ஏற்படுத்தும். சோ அதனால தான் சொல்றேன் இந்த மாதிரி தூங்கும் பொழுது உங்களோட எனர்ஜியை அதிகமாவே இது எடுத்துக்கும். சோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இப்படி நம்ம இந்த பொசிஷன்ல நம்ம தூங்கும் பொழுது நமக்கு ஒரு பெனிஃபிட்டும் இருக்கு. அது என்ன அப்படின்னா கொரட்டை விடக்கூடிய ஒரு பர்சன்ஸ் இந்த பொசிஷன்ல தூங்கும் பொழுது உங்களுக்கு கொரட்டை வராது அப்படின்னு சொல்றாங்க. சோ உங்களுக்கு அதிகமான கொரட்டைகள் வந்துச்சுன்னா இந்த ஒரு பொசிஷனையும் ட்ரை பண்ணி பாருங்க. சோ இதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நம்ம ஸ்லீப் ஐ மீன் தூங்குறதும் ஒரு ஹாபிட் தான் அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சோ இந்த ஒரு ஹாபிட்டை பெர்ஃபெக்ட்டா நம்ம கரெக்ட்டா பண்ணும் பொழுது கண்டிப்பா நம்ம ஒரு ஸ்லீப்பிங் எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான பெர்ஃபெக்ட் பொசிஷன்ல நம்ம தூங்கும் பொழுது நம்மளோட வாழ்நாட்களை அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரியான கரெக்டான பொசிஷனை நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது நம்மளோட உடம்புக்கு ஏற்படக்கூடிய தேவையில்லாத பிரச்சனை வராம இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தூங்கும் பொழுது டீப் ஸ்லீப் ஐ மீன் ஆழ்ந்த தூக்கங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க திங்க் பண்ணணும். சோ இந்த மாதிரி உங்களுக்கு டீப் ஸ்லீப் வர்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சன்லைட்டோட உங்களோட தூக்கத்தை கம்பைன் பண்ணிக்கணும். ஐ மீன் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா நீங்க மார்னிங் எந்திக்கும் பொழுது உங்களோட உடம்பு மேல சூரிய ஒளி படும் பொழுது நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய கார்டிசோல் இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து நம்மளோட ஆக்டிவிட்டிஸை இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம நைட் டீப் ஸ்லீப்பா இருக்கணும் அப்படின்னா மெலட்டோனின் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதனால தான் நீங்க தூங்கும் பொழுது தூக்கம் வராம இருக்கும் பொழுது உங்களுக்கு மெலட்டோனின் டேப்லெட் தராங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த மாதிரியான டேப்லெட்ஸை எடுத்துக்காம நம்மளோட பிசிக்கல் மூலமாவே நம்மளோட தூக்கத்தை நல்லாவே கொண்டு வரலாம். உங்களோட உடம்புல சன்லைட் படுற மாதிரி இருக்குது ரொம்ப ரொம்ப ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் ஆல்சோ நைட் 10 மணில இருந்து ஒரு 2 மணிக்குள்ள நீங்க தூங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆழ்ந்த தூக்கம் ஐ மீன் டீப் ஸ்லீப் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் டே டைமிங்னால 10 மணிக்கு கூட நம்ம லைட் முன்னாடி தான் இருக்கிறோம். ஐ மீன் லேப்டாப் யூஸ் பண்றது, மொபைல் யூஸ் பண்றது மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்றதுனால தடைகள் ஏற்படுது. சோ அப்படி உங்களுக்கு போன்ல இம்பார்ட்டன்டான விஷயங்கள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட மொபைலுக்கு ப்ளூ லைட் ஃபில்டரை ஆன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நீங்க நைட் டைம்ல லேப்டாப்ஸ் அதிகமா யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட லேப்டாப்ல ஃபிளக்ஸ் அப்படிங்கக்கூடிய ஆப்பை டவுன்லோட் பண்ணி டைம்ஸ்க்கு தகுந்த மாதிரி உங்களோட விண்டோ ஸ்கீமை நீங்க மாத்தி அமைச்சுக்கலாம். மார்னிங்கா இருந்தா பிரைட் ப்ளூ லைட்டையும் ஈவினிங் அண்ட் நைட் ஆக ரெட் அண்ட் எல்லோலையும் வச்சுக்கோங்க. சோ கண்டிப்பா இந்த ஒரு டிப்ஸ் வந்து உங்களுக்கு டீப் ஸ்லீப்பை கொண்டு வரும். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோல நம்ம எப்படி நைட் தூங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெர்ஃபெக்ட்டான பொசிஷனை பத்தி பார்த்தோம். சரி இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் யாரெல்லாம் இன்னையில இருந்து இன்னைக்கு நைட்ல இருந்து இந்த பொசிஷனை ட்ரை பண்ண போறீங்க அப்படி சொல்லி கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி அமேசிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க. So thank you for watching this video. Bye bye.